குட்டிமா, அம்யூஸ்மெண்ட் பார்க் எவ்வளவு பெருசா இருக்கும்னு தெரியும்ல. வாட்டர் கேம்ஸ் எல்லாம் இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா விளையாடணும். நீங்க அப்பாக்கு தொந்தரவு கொடுக்காம இருக்கணும், சரியா? அம்மா எனக்கு எல்லாம் தெரியுமா? எல்லாம் தெரியும் உனக்கு. வாங்க திரும்ப. ரெடியா? ரெடிப்பா. குட் கேர்ள். சந்து, நீயும் வந்தா நல்லா இருக்கும்ல. எனக்கும் வரணும் தான் ஆசை அர்ஜுன். ஆனா உனக்கே தெரியும்ல, நிறைய வேலை இருக்கு. சரிம்மா, போலாமா? பாய். ஜாக்கிரதை, சமத்தா இருக்கணும். ஓகேமா. ஆத்யா, இன்னைக்கு ஃபுல் ஃபன் தான். அப்பா, உங்களுக்கு நானா எவ்வளவு பிடிக்கும்? எனக்கு ஆத்யானா ரொம்ப இஷ்டம். இந்த உலகத்திலேயே உன் அளவுக்கு யாரையும் எனக்கு பிடிக்காது. உன்னை அவ்வளவு பிடிக்கும். சரி, இப்ப ஏன் டர்ன். உனக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்? அப்பா, உங்களை எனக்கு வானத்துல இருந்து பூமி வரைக்கும் பிடிக்கும். அப்படியா? அவ்வளவு பிடிக்குமா? அப்பா, நீங்க பாக்குற வேலை ரொம்ப டேஞ்சராமே. அப்படியாப்பா? யார் உனக்கு சொன்னது? அம்மா பேசிட்டு இருக்கும்போது அங்கிள் சொன்னாரு. அப்ப எனக்கு கேட்டுச்சு. இல்லடா தங்கம், அப்பா ரொம்ப ஸ்ட்ராங். அப்பா பயப்பட மாட்டேன், திரும்ப ஃபைட் பண்ணுவேன். ஐ வில் நெவர் கிவ் அப். ஓகேயா? அப்பா, எப்பவுமே நீங்க தான் கிரேட். தேங்க் யூ டார்லிங். ஆத்யா குட்டி, அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்துருச்சு. இங்கே உட்காரு. ஐ ஹாவ் a surprise. This is for you. மீச குத்துது. எப்ப பாரு மீச குத்துது. சரி, திறந்து பார்க்கலாமா? தோ டால்பின். வாவ், மை ஃபேவரட் டால். Thank you பா. ஏய், ரெடி, போலாமா? வா. சாரி ப்ரோ. ஆத்யா, உன் ஃபேவரட் பர்கர். அப்பா, மீச குத்துது. எப்ப பார்த்தாலும் உனக்கு மீச குத்தும். ஒரு நிமிஷம், மம்மி கால். ஹலோ சந்து,
என்ன பண்றீங்க? சார், நான் உங்களையும் உங்க பொண்ணையும் போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். நீங்களும் உங்க பொண்ணு ரொம்ப அழகா இருக்கீங்க, அதனால தான் போட்டோ எடுத்தேன். ஆனா நீங்க எங்களை ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. கேட்டிருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன். ஐ எம் சாரி. நீங்க ஒன்று பண்ணுங்க, உங்க ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கொடுங்க, நான் போட்டோஸ் அனுப்பி வைக்கிறேன். ஹலோ, சார் என்னாச்சு சார்? சார் சார் எழுந்திருங்க சார். என்னாச்சு சார்? சார் சார் அர்ஜுன், நீ பேசுறதெல்லாம் யோசிச்சுதான் பேசுறியா அர்ஜுன்? ஆதியா இல்லாம என்னால வாழவே முடியாது அர்ஜுன். உன்னோட ப்ரொஃபஷன் எவ்வளவு ரிஸ்க் ஆனதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் என்னைக்குமே உன் ப்ரொஃபஷனுக்கு தடையா இருந்ததே இல்ல. ஆனா இப்போ யாரோ வந்து குழந்தைய கடத்திட்டு போயிட்டாங்கன்னு நீ சொல்ற. குழந்தை எங்க இருக்காளோ, என்ன பண்ணிட்டு இருக்காளோ? சந்து, நம்ம ஆதியாக்கு ஒன்றும் ஆயிருக்காது. ஐ ப்ராமிஸ் யூ. நம்ம ஆதியா எங்க இருந்தாலும் நான் அவளை கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் சந்து.